இல்லன்னு சொல்றேன் நான். அது அது அந்த சம்மன் அந்த கேஸ் என்னன்றது தெரிஞ்சாதான் மேடம் அதுக்கப்புறம் பண்ண முடியும். இல்ல I need to on what basis whatever it is அவங்க ஒரு நிமிஷம் மேடம் ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க மேடம் எனக்கு சம்மன் காப்பி அனுப்பி விடுங்க ஃபர்ஸ்ட். சம்மன் காப்பி நீலகிரி செய்திகள்னு போங்க, என்னோட ஃபேஸ்புக்லயே இருக்கும், எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த சம்மன் எந்த கேஸோட பேசிஸ்ல சம்மன் அனுப்பிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விவசாயிகளோட விஷயத்துக்கு வரலாம் மேடம். சரிங்களா? இல்ல நீங்க மிஸ்கைட் பண்றீங்க, சாரி. அவங்கள முதல்ல பேசவே விடல, ஏன்னா ஒரு கடவுளாச்சே, பேச விடல. சவுக்கு சிங்கர் என்ன திமிரு இருந்தா அந்த வழக்கறிஞர்கிட்ட வந்து அப்படின்னா எனக்கு அந்த சம்மன் அனுப்புங்க. ஏன் முட்டாளே, அந்த சம்மன் வந்து இணையத்துல எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்கும். இந்த புலனாய்வு புலி வந்து இந்த சம்மன் வந்து வெளி உலகத்துக்கு வந்தது கூட தெரியாம புலனாய்வு புலி போய் அங்க நேரா போய் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது தானே. இந்த பிஜேபி குணசேகரனுக்காக சவுக்கு சங்கர் ஏன் வக்காலத்தை வாங்க வேண்டும்? ஏனென்றால் சவுக்கு சங்கர் இன்னைக்கு 4 கார் வச்சிருக்கிறாரு, மதுரவாயில் அபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாரு, டிவிக்காக வந்து ஷூட்டிங் விடுறாரு பினாமியா. அவருடைய சொத்து பட்டியல்கள்லாம் என்னென்ன அவர் வந்து பொதுவெளியில் வைப்பதற்கு தயாரா? இத்தனை கோடி அவருடைய கையில் புரளுவதற்கு என்ன காரணம்? நீங்க ஆரம்பிச்சிருக்கிற சவுக்கு மீடியாவுக்கு வந்து ஃபண்டு பண்ணது யாரு? நீங்க ஓட்டிட்டு போற வெளியூருக்கு ஒரு காரு, உள்ளூருக்கு 2 காரு, உங்க சவுக்கு சங்கர் மீடியாவுக்கு 2 காரு, சஸ்பெண்டட் கிளர்க்கு, ஆக்சிடென்டல் ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படி இது சம்பாதிச்சாரு? அப்படி வந்த சட்டப்பூர்வமான பணம், அப்புறம் சட்டப்பூர்வம் அல்லாம உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வசதிகள், இதை வைத்து கொண்டுதான் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இங்கே வந்து வாங்கிய காசுக்கு மேலே கூவுகிறார்கள். திட்டமிட்டு ஆம் ஆத்மி மேல வழக்கு, திமுக மேல வந்து வழக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் மேல வழக்கு, காங்கிரஸ் கட்சி மேல வழக்கு, இப்படி செலக்டிவா இருப்பதற்கு என்ன காரணம்? இது பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறதா இல்லையா? சவுக்கு சங்கர் வந்து இன்றைய பல கோடிகளுக்கு அதிபதி. அவர் வீட்டுக்கு வந்து ஈடி போகுமா? போகாது. ஒரு சில்லற சேலம் பிஜேபி காரனுக்காக ஈடி வந்து போகுது. அப்போ யாருக்கு நீ வேலை பார்க்கற? உன்னுடைய யோக்கியதை என்ன? இதுல இந்த சேலம் விவகாரத்துல வெளிப்பட்டு 2 ரவுண்டு தான் சுட்டாங்கன்னு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையில வந்து நீ பேசல. மதன் ரவிச்சந்திரனுடைய அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல சவுக்கு சங்கருடைய அந்த கோர் குரூப் எல்லாமே பாட்டில் வாங்கிட்டு தானே வந்து பேசுனீங்க. அப்போ உனக்கு ஒரு பாட்டில் கொடுத்தா என்ன வேணா நீ பேசுவ. பாட்டிலும் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் என்ன வேணா. இதுதான் உன்னுடைய யோக்கியம். நீ ஊழல் பேசுறல்ல, ஏன் கவர்னர் வந்து RS ரவி அதுக்கு வந்து இன்னும் அனுமதி கொடுக்கல? ஊழல்லாம் எல்லாத்தையும் தானே பேசணும். SP வேலுமணி வந்து எவ்வளவு கொள்ளையடிச்சாருன்னு பேசின அதே சவுக்கு சங்கர், பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சதெல்லாம் வந்து நோட்டை அடிச்சாதான் இவ்வளவு சுருட்ட முடியும்னு சொன்ன சவுக்கு சங்கர் இன்னைக்கு அதே SP வேலுமணியை JJ டிவியில உட்கார்ந்துக்கிட்டு முதலமைச்சர் மிகப்பெரிய எதிரியா தான் நினைக்கிறாங்க. என் மேலதான் அதிகமான வழக்கு, எனக்கு இல்லாம 3 தடவை ரைடு எல்லாமே. வேலுமணி வந்து அக்யூஸ் நம்பர் 1 இருக்கிறதுனால அவர் வீட்டில் சர்ச் நடத்தாம நீங்க இதில் இடத்துல நடத்துறீங்கன்னா நாளைக்கு கேஸை வழக்கே பலவீனமா போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நீங்க ஐயோ நான் பணம் வாங்கிட்டேன் அப்படிலாம் நான் துடிக்க மாட்டேன் சொல்லிட்டு போங்க. இதுதான் சங்கரோட யோக்கியதை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று சவுக்கு சங்கர் பேசிய ஒரு ஆடியோ லீக் ஆகிருந்தது. அவங்க வந்து ஒரு சேலம் வழக்கறிஞர் ஒருத்தங்கிட்ட ஒரு பேசுறது, அதில் வந்து சேலத்தில் உள்ள 2 விவசாயிகள், கண்ணையன் கிருஷ்ணன் 2 பேர், அவர்களை ED அதிகாரிகள் வந்து சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பிஜேபி நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்தது. அதை ஒட்டி பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது. சமூக ஊடகங்கள் மட்டுமல்லாமல் பிரதான ஊடகங்களே அந்த செய்திகள் வந்து. யார் அந்த நிர்வாகி? பிஜேபி நிர்வாகி குணசேகரன், முத்துக்குமார் 2 பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் நிர்வாகி, ஒருத்தர் வழக்கறிஞர். முத்துக்குமார் வழக்கறிஞர். ஆமா. இந்த பிரச்சனையை ஒட்டி அங்க ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு அதில் தலையிடுது, வழக்குகள் போடுறாங்க. இது ஒரு பக்கம். இதுல வந்து சவுக்கு சங்கர் வந்து தலையிடுறாரு இல்லையா, தலையிட்டு பேசுறது, அந்த ஆடியோ நீங்களும் கேட்டிருப்பீங்க. இந்த தலையீடை எப்படி பார்க்குறீங்க? இந்த தலையீடை வந்து சொல்றதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் வந்து யார்? அவர் தன்னுடைய ட்விட்டர் ப்ரொஃபைலில் வந்து ஆக்சிடென்டல் ஜேர்னலிஸ்ட், ஒரு விபத்து போல தான் நான் பத்திரிகையாளராக ஆனேன், இந்த மாதிரி வந்து போலீஸ் துறையில் வந்து அவர் ஒரு குமாஸ்தாவை வேலை பார்த்து கொண்டு அப்புறம் அதில் ஒரு வழக்குனால வந்து அவர் வெளியே வந்து பாதி சம்பளம் வாங்கி அதன் பிறகு அவர் வெப்சைட் ஆரம்பித்து இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் எந்த நிலைக்கு வராருன்னு சொன்னால், ஒரு கேங்ஸ்டர் வந்து சின்ன சின்ன தவறுகளை செய்து பின்னாடி வந்து ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக, இப்போ தாவூத் இப்ராஹிம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன திருட்டு பண்ணுறாரு,
பின்னாடி வந்து மொத்த மும்பை அல்லது வந்து தெற்காசியாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டானா வந்து மாறுறாரு. மாறும்போது தன்னை வந்து இந்த உலகத்துல வந்து தனக்கு விஞ்சியவர்கள் யாரும் கிடையாது என்ற ஒரு நிலையை வந்து அடைகிறார். சவுக்கு சங்கருக்கு அந்த போதை வந்து இருக்கு. அவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரு போலீஸ் தொடர்பு இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து வந்து எல்லா கட்சிகள் மற்றும் போலீஸ் துறை அதிகார வர்க்கம் இதுல வந்து சோர்சஸ் வைத்து கொண்டு அதுல இருக்கிற விவரங்களை வாங்கி கொண்டு அதுல பாதி உண்மையும் பாதி பொய்யையும் கலந்து கொண்டு பொதுவெளியில் வைத்து வந்து அவர் பிரபலம் அடைந்திருக்கிறார். ஆனா நிறைய உண்மைகள் அதன் மூலம் வெளியே வருது. அதான் சொல்றேனே, அது பாதி உண்மை பாதி பொய் அப்படின்றதுக்கு நீங்க சொன்ன இந்த சேலம் விவகாரம் வந்து ஒரு இடி என்பது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பத்தி சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் முழுவதும் மணி லாண்டரிங் வந்து நடக்கிறது, சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடக்குது, அதை உலகம் முழுவதும் குளோபலைசேஷன் வந்த பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக உலக நாடுகள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு சிஸ்டம் வேணும்னு சொல்லி தான் இங்கே PMLA ஆக்ட் வந்து இங்கே வந்து வருது. இப்படி உலக அளவில் மணி லாண்டரிங் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய இடி சேலத்தில் இருக்கக்கூடிய சாதாரண 2 எழுத படிக்க தெரியாத பட்டியலின விவசாயிகள் கிருஷ்ணன் கண்ணையன் அவங்க நிலங்களை வந்து நீங்க சொன்ன அந்த குணசேகரன் அவர் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து பார்க்குறாரு. அந்த விவசாயிகள் முடியாது, இது எங்களுடைய பாரம்பரிய நிலம்னு சொல்லி அவங்க வந்து எளிமையாக அதை மறுத்துறாங்க. ஒரு வழக்கறிஞர் முத்துக்குமாரை வைத்து மிரட்டுகிறார். இப்போ இந்த விவசாயிகளுக்கு சென்னை ஈடியிலிருந்து ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி சம்மன் போகுது, நீங்கள் மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறீங்க, இத்தனாம் தேதி வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏதோ ஒரு கண் துடைப்பு போஸ்டில் இருக்கிற இந்த குணசேகரன் வந்து சென்னை ஈடியை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு சம்மன் அனுப்ப முடியுதுன்னா இவங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணி லாண்டரிங்கை கண்காணிக்கிறாங்களா, பிஜேபிக்காக வேலை செய்கிறாங்களா? அப்போ அந்த விவசாயிகளுக்காக வாதாடக்கூடிய பிரவீனான்ற வழக்கறிஞரோட வந்து சவுக்கு சங்கர் பேசின ஆடியோ வந்து வைரலாக இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாரு, அவங்கள முதல்ல பேசவே விடலை. ஏன்னா ஒரு கடவுளாச்சே, இவர் வந்து தாவூத் இப்ராஹிம்ல பேச விடலை. முதல்ல வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு பினாமியாக இருந்து அந்த விவசாயிகளை பயன்படுத்தி கொண்டு நிலம் வாங்கியிருக்கலாமா இல்லையா? அது வாய்ப்பு இருக்குது. வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க, கேஸே அது கிடையாது, நீங்க 2 விவசாயிகள் மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறீங்க, அப்படித்தான் இந்த நிலத்தை வந்து நீங்க வாங்கியிருக்கிறீங்க, இதுதான் இடி வைத்த அந்த முன்வைத்திருக்கிற சம்மன், இதுதான் கேஸு, இதுல வேற எந்த அரசியல்வாதிகளும் யாரும் வந்து சம்பந்தப்படலை. இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அரசியல்வாதி பிஜேபி குணசேகரன் தான் இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு முயற்சி செய்கிறார். அதற்கு இடியை பயன்படுத்துகிறார் என்றால், சென்னையில் உள்ள வந்து இந்த மண்டல இடி வந்து அதற்கு வந்து துணை போகிறது என்றால், அமலாக்கத்துறை என்பது வந்து பிஜேபியினுடைய ரவுடி விங்கா இடி விங்கா என்ன விங்கு? அப்போ சவுக்கு சங்கர் என்ன திமிரு இருந்தா அந்த வழக்கறிஞர்கிட்ட வந்து அப்படின்னா எனக்கு அந்த சம்மன் அனுப்புங்க, முட்டாளே அந்த சம்மன் வந்து இணையத்துல எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்குது. அவங்க சொல்றாங்க நீலகிரி பேஜஸ் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போயிருக்கு, எடுத்துங்க, ஏதோ ரகசியம் மாதிரி. அப்போ இந்த புலனாய்வு புலி வந்து இந்த சம்மன் வந்து வெளி உலகத்துக்கு வந்தது கூட தெரியாம இவர் ஏதோ அந்த சம்மனை வாங்கி படிச்சு அதுக்கு பின்னாடி ஒரு திமுக அமைச்சரோ அரசியல்வாதியோ சம்மந்தப்பட்டிருப்பது போல ஏன் நாடகம் ஆட வேண்டும்? இந்த பிஜேபி குணசேகரனுக்காக சவுக்கு சங்கர் ஏன் வக்காலத்தை வாங்க வேண்டும்? ஏனென்றால் சவுக்கு சங்கர் இன்னைக்கு 4 கார் வச்சிருக்கிறாரு, மதுரவாயில் அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாரு, டிவிக்காக வந்து ஷூட்டிங் விடுறாரு பினாமியா. அவருடைய சொத்து பட்டியல்கள்லாம் என்னென்ன அவர் வந்து பொதுவெளியில் வைப்பதற்கு தயாரா? இத்தனை கோடி அவருடைய கையில் புரளுவதற்கு என்ன காரணம்? அவர் தான் சொல்றாரு, நான் பணம் வாங்கலன்னா யார்ட்டும் சொல்ல மாட்டேன், பணம் வாங்காம நான் வேலை. யார்கிட்ட வாங்கி இருக்கிறீங்க, எவ்வளவு வாங்கி இருக்கிறீங்க? எடப்பாடிட்ட எவ்வளவு வாங்கிருக்கீங்க? பிஜேபிட்ட எவ்வளவு வாங்கி இருக்கிறீங்க? நீங்க ஆரம்பிச்சிருக்கிற சவுக்கு மீடியாவுக்கு வந்து ஃபண்ட் பண்ணது யாரு? நீங்க ஓட்டிட்டு போற வெளியூருக்கு ஒரு காரு, உள்ளூருக்கு 2 காரு, உங்க சவுக்கு சங்கர் மீடியாவுக்கு 2 காரு. அப்ப இவ்வளவு வசதிகள் குறுகிய காலத்துல எப்படி வந்தது? சஸ்பெண்டட் கிளர்க்கு, ஆக்சிடென்டல் ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படி இது சம்பாதிச்சாரு? ஆகவே இவர் தமிழ்நாட்டுல எந்த கட்சி எந்த அரசியல் மூவ் நடத்தினாலும் தான் அதற்கு புரோக்கர், தன் வழியா தான் நடக்கணும் அப்படின்ற அந்த அதிகார மமதையும் போதையும் இருந்து கொண்டுதான் இந்த ஏழை விவசாயிகளுடைய பிரச்சனையை கூட புரிந்து கொள்ள வக்கு இல்லாமல் வன்மத்தோடு அந்த வழக்கறிஞரோட அந்த ஆடியோல பேசியிருக்கிறாரு. இதுதான் சங்கரோட யோக்கியதை. இல்ல, அந்த ஆடியோல கூட திமுக அமைச்சர்களோட தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இப்ப திமுகவுக்கு எதிரான ஊழல்கள் அதை தொடர்ந்து கண்காணிக்கிறது, கவனிக்கிறது, அம்பலப்படுத்துறதுங்கிறத. இந்த கேஸ்ல எங்க திமுக வந்துச்சு? இந்த கேஸ்ல வந்தது பிஜேபி. அப்ப பிஜேபி குணசேகரனை வந்து நீங்க சேலத்துக்கு போய் குணசேகரன் யாரு, அந்த வழக்கறிஞர் முத்துக்குமாரை யாரு, இப்ப தோழர் கரிகாலன் ட்ரைப்ஸ் தமிழ்ல இருந்து போனார்ல,
போனதுக்கு அவங்களாம் என்ன சொன்னாங்க, அந்த வழக்கறிஞர்லாம் எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க, நீங்கள் தலையிடாதீங்க இப்படி தானே சொன்னாங்க. புலனாய்வு புலி போய் அங்கே நேராக போய் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது தானே. நீ செந்தில் பாலாஜி 10 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாருன்னு செல்ஃபிலாம் எடுத்தீங்களே, கண்ணையன் கிருஷ்ணன்ட்ட போய் நீ ஒரு செல்ஃபி எடுத்துட்டு விசாரிக்க வேண்டியது தானே. ஒரு பேர் தெரியாத ஆளு, அந்த ஆளுக்காக இடி வேலை செய்யுது, இது உனக்கு தெரியல? அப்போ நீ கேள்வி கேட்க வேண்டியது இடிக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், இடியை வந்து கொஸ்டின் பண்ணணும். அப்போ யாருக்கு நீ வேலை பார்க்குற, உன்னுடைய யோக்கியதை என்ன, இதுல இந்த சேல விவகாரத்துல வெளிப்பட்டது. இல்ல இப்போ பிஜேபிங்கிறத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க செல்லா காசு, அவங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. இங்க அதிகாரத்தில் இருக்கிறது யாரு? ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுக்கு எதிராகத்தான் நான் வந்து அதிகாரத்துக்கு எதிராக தான் நான் போராடுறேன். நான் சாமானியர்களுக்காக பேசுறேன், சாதாரண ஆட்டோ ஓட்டுறவங்களுக்காக பேசுறேன், வறுமையிலும் செம்மை அந்த மாதிரி வாழ்க்கை. அப்ப கிருஷ்ணனும் கண்ணையனும் சாமானியர்கள் இல்லையா? அவங்க என்ன அம்பானி, அதானி, டாட்டாவா, பஜாஜா? அவங்க சாமானியர்கள் இல்லையா? அல்லது வந்து இங்க கள்ளக்குறிச்சி ஸ்கூல்ல வந்து அந்த பெண் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போனாங்களே, அவங்க சாமானியர்கள் இல்லையா? தூத்துக்குடியில வந்து 13 பேர் துப்பாக்கியினால் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அவர்கள் சாமானியர்கள் இல்லையா? அப்பெல்லாம் இவங்களுக்குலாம் நீங்க யாருக்கு வக்காலத்து வாங்கினீங்க? 2 ரவுண்டு தானே சுட்டாங்கன்னு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையில வந்து நீ பேசல. அப்ப பின்னாடி அருணா ஜெகதீசன் ஆணையம் வரைக்கும் அதை அம்பலப்படுத்தியது, அதை என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறாயா? அந்த போலீஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்படலை, திமுக அரசு தண்டித்து இருக்கிறதா என்று கேள்வி கேட்டாயா? நீ இன்ன வரைக்கும் நீ போலீஸ்காரன் சுட்டவன் சரின்னு தானே நீ வந்து ஆதரிச்சுட்டு இருக்கிற. தீவிரவாதிகள் நுழைஞ்சார்கள்னு சொல்ல ரஜினிகாந்தனுடைய ஸ்டேட்மெண்ட் தானே நீ வந்து முன்வைக்கிற. அப்ப இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த மக்கள் பிரச்சனைக்கு, சாமானியர்களுக்கு நீ குரல் கொடுத்திருக்கிற? ஊழலுக்கு எதிராக பேசி எந்த ஊழலுக்கு? நீங்க வந்து பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள், பிஜேபி பணியாக செய்யக்கூடிய ஊழல்கள் எல்லாம் பேசுறீங்க, சூத்திர ஊழலை ஆதரிக்கிறீங்க. ஊழல்ல என்ன பிராமண சூத்திர இப்படி ஜாதி பாக்குறது நீங்க தானே பாக்குறீங்கன்னு விமர்சிக்கிறாரு இல்லையா? ஊழல் அப்படின்றது வந்து இங்க செந்தில் பாலாஜி வந்து 1.5 கோடிக்கு வந்து ஊழல் பண்ணிட்டாரு, பொன்முடி வந்து 1.5 கோடிக்கு 1.25 கோடிக்கு வந்து ஊழல் பண்ணிட்டாரு என்று சொல்வதன் மூலமாக இவர்கள் வந்து ஊழலினுடைய அடிக்கட்டுமானத்தை திசை திருப்புகிறார்கள். ஊழல் என்பது வந்து என்ன? அது ஒரு சிஸ்டமேட்டிக் மெக்கானிசம். என்ன சிஸ்டமேட்டிக் மெக்கானிசம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்தது. இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நிறுத்துவதற்கு தமிழ்நாடு மாநில அரசாங்கத்திற்கு, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு ஏதாவது வந்து உரிமை இருக்குதா? அதிகாரம் கிடையாது. அதிகாரமோ உரிமையோ வந்து கிடையாது. ஏன் கிடையாது? அது முற்றிலுமாக இந்திய அரசு, ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது. அது வெளியுறவுத்துறை என்ற முறையிலும் சரி, ஆளும் வர்க்கம் என்ற முறையிலும் சரி, அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். இப்ப தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு முதலீடு வரணும், அது ஹுண்டாயா இருக்கட்டும், ஃபோர்டா இருக்கட்டும், நிசானா இருக்கட்டும், அல்லது வந்து டயோட்டா, எந்த கார் இதுவும் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து மாநில அரசு தீர்மானித்தால் மட்டும் முடியுமா? முடியாது. இது ஒன்றிய அரசு அனுமதிக்கணும், அந்த ப்ராப்பர் சேனல்ல இருந்து வரணும். எவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்றீங்க என்றது ரிசர்வ் பேங்க் உள்ளிட்டு பலரும் இதெல்லாம் முடிந்துதான் இப்ப தமிழகம் வந்து இடம் கொடுக்கும், நீர் கொடுக்கும், மின்சாரம் கொடுக்கும். ஒரு வரி சலுகையை வந்து அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு வந்து நீங்க கொடுக்கலாம். இதுதான் செய்ய முடியுமே தவிர எல்லாமே வந்து ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டதுதான். ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்து அதானி இது பண்ண போறாரு. நீ நேரில் போனியா? மருதையர் நேரில் போனாரா? காட்டுப்பள்ளி துறைமுகம் மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து முக்கியமான விமான நிலையங்களை வந்து அதானி கையில வந்து இருக்குது. திருவனந்தபுரத்துல பக்கத்துல ஒரு துறைமுகம் வந்து கழிங்கம்மா, அது வந்து அதானி கையில இருக்குது. இதை முடிவு செய்வது யார்? ஒன்றிய அரசு. அப்போ அவர் என்னமோ அதானி என்றவர் குஜராத்துக்கு மட்டும் சொந்தமானவர், குஜராத்ல ஏதோ வந்து 2 பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இதுதான் சவுக் சங்கருடைய வெர்ஷன். அதானி என்பது ஒரு குறியீடு. இந்தியா முழுவதும் பார்ப்பன பனியா வர்க்கம் வந்து உருவாக்கி இருக்கிற ஒரு கட்டமைப்பு, ஒரு பார்ப்பன பனியா ஊழல் கட்டமைப்பு. உலகின் 3வது பணக்காரர் என்ற நிலையை மோடி ஆட்சியில வந்து அதானி வந்து எப்படி அடைந்தார்? இந்தியாவின் வளங்களை கொள்ளையடித்து, சட்டங்களுக்கு முறைகேடாக மொரிஷியஸ்ல இருந்து மணி லாண்டரிங் பண்ணி, இப்படி பல கோல்மால் செய்துதான் அவர் 3வது பணக்காரர் என்ற நிலையை அடைந்திருக்கிறார். இப்படித்தான் பாரதிய ஜனதா ஆதரவு முதலாளிகள் அத்தனை பேர் அடைஞ்சிருக்காங்க. இப்ப ரத்தன் டாடா எடுத்துக்கங்க, இங்க நந்திகிராமம், சிங்கூர், அங்க வந்து நானாவுக்காருக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து நடக்கிறது. விவசாயிகள் வந்து போராட்டம் பண்றாங்க, அங்க முடியல. உடனே மோடி வந்து சொல்லியிருக்காரு, மோடி நான் வந்து டாட்டாவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனேன், நீங்க குஜராத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. உடனே வந்து ரத்தன் டாட்டா வந்து குஜராத்துக்கு போறாரு. அப்போ குஜராத்தில் அவருக்கு இடம், தண்ணி, நிலம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ 1 லட்சம் ரூபா நானோகாருக்கு குஜராத் மாநில அரசு செலவழித்த தொகை என்பது வந்து என்ன? கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் ஒரு காருக்கு. 2.5 லட்சம் இவங்க மாநில அரசு மக்கள் பணத்துல இருந்து செலவழித்து விட்டு, அது 1.5 லட்சத்துக்கு அவர் காரை வைப்பாராம். இது ஊழல் இல்லையா? இன்னைக்கு நானோகாரே ஊத்தி மூடிட்டாங்க, அது வந்து மார்க்கெட்ல எடுபடலை அப்படின்னு சொல்லி, ஃபெயிலியர்னு சொல்லி.
அப்போ இந்தியா முழுவதும் இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஒரு குமாஸ்தா வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு, ஒரு ஏட்டையா வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு, ஆர்டிஓ ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கிட்டாரு, டாஸ்மாக்ல வந்து 5 ரூபா 10 ரூபா அதிகம் வச்சு விற்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ டாஸ்மாக்ல ஊத்தி கொடுத்த உத்தமர்னு இன்னைக்கு வந்து பாடுவாங்களான்னு வந்து சவுக்கு சங்கர் கேட்கிறாரு. ஏன் தானேங்க நீங்க அப்ப பாடுனீங்க, ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது பாடுனீங்க, இப்ப டிஎம்கே ஆட்சி வந்து பாடல. சவுக்கு சங்கர் கூடாரத்தில் இருக்கக்கூடிய மாதேஷா இருக்கட்டும், ரவீந்திரன் துரைசாமியா இருக்கட்டும், அப்புறம் பேசு தமிழா ராசவேல் நாகராஜனா இருக்கட்டும், மதன் ரவிச்சந்திரனுடைய அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல சவுக்கு சங்கருடைய அந்த கோர் குரூப் எல்லாமே பாட்டில் வாங்கிட்டு தானே வந்து பேசுனீங்க. அப்போ உனக்கு ஒரு பாட்டில் கொடுத்தா என்ன வேணா நீ பேசுவ, பாட்டிலும் 10,000 ரூபா கொடுத்தாலும் என்ன வேணா. இப்போ இதுதான் உன்னுடைய யோக்கியதை. இப்போ சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு சங்கருக்கு இப்போ யார் ஊத்தி கொடுக்குற உத்தமர்னு அவர் சொல்வதற்கு தயாரா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நிதி ஆதாரமும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழக அரசுடைய ஜிஎஸ்டி டாக்ஸ்ல நமக்கு வரக்கூடியது 1/4 பங்கு கூட கிடையாது. அதையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். 1 ரூபா அனுப்புனா நமக்கு 25 காசு தான் வருது. அது போக வந்து நமக்கு வந்து பத்திரப்பதிவு இந்த மாதிரி ஒரு சில இனங்களில் தான் வருவாய் வருகிறது. கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். பல மக்கள் நல திட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வரி வருவாய் வந்து அதிகம். அப்புறம் வந்து ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபியினுடைய இது வந்து அதிகம். இந்தியாவிலேயே வந்து முன்னணி மாநிலங்கள்ல ஒன்னா இருக்கு. அப்போ இவ்வளவு வளங்களை கொண்ட தமிழ்நாடு நிதி வளத்தை பொறுத்தவரை எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த நிதி ஆதாரம் வந்து எங்கே இருக்கிறது? ஒன்றிய அரசின் கையில் இருக்குது. 2018 இருந்து 2023 வரைக்கும் எலக்ட்ரல் பாண்டுல வந்து கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் வந்து பத்திரம் விற்கப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 80-90% பாரதிய ஜனதா கைக்கு போயிருக்கிறது. அப்போ ஒரு 10,000 12,000 கோடி வந்து நீங்க லீகலாவே வந்து கொள்ளையடித்திருக்கிறீர்களே, இது ஊழல் இல்லையா? அப்போ ஊழலை என்பதை வந்து இவர் வந்து சுருக்கி பார்க்கிறார்ன்றதை விட திசை மாற்றுகிறார். பிஜேபி ஊழல் பண்றாங்க எல்லாரும் சொல்லதான் சார். 10 ஆண்டுகள் ஊழல் நடந்திருக்குது, ரஃபேல் ஊழல் நடந்திருக்குது, இப்போ 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குது, துவாரக சாலை எல்லாம் சொல்லதான் செய்யறாங்க. அதற்காக திமுகவை விமர்சிக்க கூடாதா? பொன்முடியை, செந்தில் பாலாஜி விமர்சிக்க கூடாதா? செந்தில் பாலாஜி, பொன்முடி அல்லது மற்றும் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற இதுல ஒவ்வொரு கேஸ் வந்து நம்ம தனித்தனியா பார்க்கணும். பொன்முடி எடுத்துங்க. பொன்முடிக்கு வந்து தீர்ப்பு சொன்ன அந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து சட்டத்துறை செயலாளராக வந்து இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து பொன்முடிய சொத்துக்களை வந்து முடக்குவதற்கான வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறாரு. அவங்க கடைசி நாள் தீர்ப்பன்னைக்கு தான் அவங்க கவனத்துக்கு வந்ததா வந்து சொல்றாங்க. அப்போ நீதிபதி ஜெயச்சந்திரன் என்ன சொல்றாரு, நீ அப்பயே சொல்லியிருந்தா கூட நான் விலையிருக்க மாட்டேன். இப்போ நான் என்ன கேட்க வரேன், ஜுடிஷரி உள்ளிட்டு, இடி உள்ளிட்டு, இன்கம் டேக்ஸ் உள்ளிட்டு, சிபிஐ உள்ளிட்டு இவர்கள் கைகளில் இருக்கிறது. அப்போ இவங்க வந்து நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் வந்து நீங்க வந்து ஒரு குற்றவாளி என்று வந்து குற்றம் சுமத்த முடியும். யாரெல்லாம் அவங்க கூட சேர்ந்துட்டாங்களோ அவங்க குற்றவாளி இல்லை என்று சொல்ல முடியும். இப்போ கவர்னர்கிட்ட அதிமுக அமைச்சர்கள் மேல வந்து கேஸ் போடணும்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கொடுத்தது. இன்று வரை கவர்னர் ஏன் அதற்கு அனுமதி தரவில்லை? 7-8 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? எஸ்பி வேலுமணி வந்து எவ்வளவு கொள்ளையடிச்சாருன்னு பேசின அதே சவுக்கு சங்கர், பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சதெல்லாம் வந்து நோட்டை அடிச்சாதான் இவ்வளவு சுருட்ட முடியும்னு சொன்ன சவுக்கு சங்கர் இன்னைக்கு அதே எஸ்பி வேலுமணியை ஜேஜே டிவியில உட்கார்ந்துக்கிட்டு அவர் கொஞ்சம் குழாவி வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க வேண்டிய அவசியம் வந்து என்ன? அப்ப கேட்க வேண்டியதானே, நேற்று நீ சொன்னல எஸ்பி வேலுமணி அவர்களே, நீங்க வந்து நோட் அடிக்கிற அளவுக்கு வந்து பல கோடி வந்து சுருட்டி வச்சிருக்கிறீங்க, மேற்கு தமிழகம் ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல இருக்குது, இப்ப அதை வந்து ஏன் கேட்க முடியல? அப்போ ஊழல் என்பது வந்து இந்த பார்ப்பன பனியா இந்த இந்திய ஆளும் வர்க்கம் உருவாக்கி இருக்கிற ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல ஒரு வரிசையை போட்டிங்கன்னு சொன்னா அதுல 1000, 2000, 3000 இடத்துல தான் வந்து பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் வராங்க. மிச்சம் இருக்கிற 999 பேர் யார்? அதுதான் இங்க வந்து கேள்வி. இல்ல ஓகே, அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கல்ல. மாநில அரசு, திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான். அண்ணா திமுக ஆட்சியில் இல்ல, அதிகாரத்தில் இருக்கிறவங்க நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இங்கே அதிகாரத்தில் இருப்பது திமுக தான். ஆனால் அவர்கள் கையில் என்ன அதிகாரம் இருக்குதுன்னு நான் வந்து கேட்கிறேன். எதுல அவங்க என்ன விஷயத்துல அவங்க முடிவு செய்ய முடியும்? இப்ப நீட்ல வந்து சாமானியர்கள் பாதிக்கப்படவில்லையா? நீட்ல வந்து சாமானிய மக்களுக்கு வந்து மருத்துவ கல்வி வந்து மறுக்கப்படுதா இல்லையா? இப்ப நீட் கல்வியில, நீட் தேர்வுல வந்து குறைவான மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு கூட தனியார் கல்லூரியில் அனுமதின்னு சொல்லி அந்த விதிவிலக்கெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்களே. அப்போ ஒன்றிய அரசு இந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு செய்திருக்கிறது எல்லாமே வந்து சாமானிய மக்களுக்கு எதிரான திட்டங்கள் தான். இது எதையுமே தமிழக அரசு வந்து செய்ய முடியாததற்கு காரணம்
இங்கே அதிகாரம் வந்து கிடையாது. இப்போ மாநில சுயாட்சின்னு பேசுவதற்கு என்ன காரணம்? தூத்துக்குடி திருநெல்வேலியில வந்து வெள்ளம் வந்த போது நம்ம கேட்ட தொகை வந்து ஏன் கிடைக்கல? நிர்மலா சீதாராமன் அப்படி திமிரா பேசுவதற்கு என்ன காரணம்? அப்போ ஊழல் என்பது வந்து இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஊழல். குஜராத்துக்கு 1000 கோடி கொடுக்குறாங்க, இங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ப்ரொசீஜரே இல்லைன்னு வந்து அப்பட்டமா போய் சொல்றாங்க. இருக்குது தேசிய நிவாரண நிதின்னு எதுக்கு வச்சிருக்கிறோம்? அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இங்க ஒக்கி புயல் நடந்து கொண்டிருக்கும் போது மோடி வந்து குஜராத் எலெக்ஷன்ல வார்டு கவுன்சில் மாதிரி சுத்தி வராரு. ஆனா குஜராத்ல புயல் மழை வெள்ளம் வந்து அடுத்த நாளே ஹெலிகாப்டர்ல போய் பாக்குறாரு, உத்தரகாண்ட் வந்து போய் பாக்குறாரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வரல. பாசிச எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, பாசிசமா ஊழலா அப்படின்னா இப்படி நீங்க வைக்கிறீங்க. பாசிசத்தை காட்டி ஊழல் எதிர்ப்பை முனையும் மழுங்க செய்றீங்க. திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தம் என்பதே ஊழலை பாதுகாப்பதற்கான கேடயமா மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி, அதுவும் வேத கல்வி. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று நாம் சொல்லக்கூடிய சத்திரியர்களுக்கு கூட அந்த வேதம் கற்பதற்கு வந்து அனுமதி கிடையாது, அவங்க ஆள்வதற்கு தான் அனுமதி. அப்போ வைசிய சூத்திர பஞ்சம சாதிகள் யாருக்குமே இந்த கல்வி கற்கும் வந்து உரிமை இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் நீதி கட்சி என்று வந்த பிறகுதான் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்விக்கு வந்து வாராங்க. இப்போ சவுக்கு சங்கர் அந்த போலீஸ் துறையில வந்து வேலை செய்வதற்கு காரணம் வந்து திராவிட இயக்கம். இப்ப திராவிட இயக்கம் இங்கே பொதுவுடைமை இயக்கம்லாம் இங்க வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாதிரி ஒரு பின்தங்கிய மாநிலமாகத்தான் இருந்திருப்போம். ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் இங்கே படித்து முன்னேறி வேலைக்கு வந்திருக்க முடியாது, சவுக்கு சங்கர் உட்பட. இப்போ வந்து பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், அப்புறம் வந்து மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், அரசு அதிகாரிகள், இப்படி வந்து பல துறைகளுக்கும், அப்புறம் தனியார் முதலாளிகள். இப்போ அடையார் ஆனந்தபவன் முதலாளி சொல்லலையா, பெரியார் மட்டும் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தா குறிப்பிட்ட சாரார் தான் வந்து இங்கே தொழில் நடத்த முடியும். யாரு? ஐயர் பவன், ஐயங்கார் பவன், அவாள் ஓட்டல், இதுதானே வந்து உணவு தொழில வந்து இருந்துச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களை மேல் தூக்குவதற்கு காரணமாக இந்த திராவிட இயக்கத்தை மோடியும் மறுக்கிறாரு, சவுக்கு சங்கரும் மறுக்கிறார். சவுக்கு சங்கர் வந்து ஊழல் செய்வதற்கு என்று வந்து சொல்லுகிறார். அப்ப இப்ப இலவச பேருந்து அப்படின்னு சொல்றது வந்து இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யலையா? அன்றாடம் கூலி வேலை செய்ய ஒரு பூ கட்டுற பெண் வந்து கோயம்பேடுல இருந்து பூ வாங்கிட்டு அந்த பேருந்தில் வந்து கட்டணமில்லா பேருந்து மூலமாக தன்னுடைய பகுதிக்கு வந்து பூ வைக்கிறாங்களே, மாசம் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அவங்க சேமிக்க முடியுதா இல்லையா? இப்படி பல நலத்திட்டங்களை வந்து 50 ஆண்டுகளாக, அது அதிமுக ஆட்சியில கூட நான் சொல்றேன், அது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முகம், முக்கியமான முகம். இதை மறுத்துவிட்டு ஊழல் தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுவது, இந்த ஊழலுக்கு அடிப்படை காரணம் வந்து யாரு? கார்ப்பரேட் நிறுவனம் தான் நினைத்தால் எந்த வளத்தையும் வந்து சுரண்ட முடியும். அதற்கு அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அதிகார வர்க்கத்தையும் தன்னுடைய ஆளுங்கட்சியின் ஆதரவின் மூலமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் வந்து உண்மை. இப்போ ஸ்டெர்லைட் வந்து தூத்துக்குடியில வந்து போராட்டம் நடத்தி மூடி வந்து இன்னும் வழக்கு இருக்குதா இல்லையா? அப்போ அதே போல வந்து ஒரிசால வந்து மக்கள் போராடுறாங்களா இல்லையா? இங்கே வந்து தண்டகாரண்யால வந்து இவங்க இந்த கனிமூல கொள்ளைக்கு எதிராக வந்து அங்கே பழங்குடியின மக்கள் போராடுறாங்களா இல்லையா? எல்லா போராட்டத்திலையும் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா போலீஸ் வருகிறது, சட்டம் வருகிறது, அதை எதிர்ப்பவர்கள் மீது ஈடி வருகிறது. நீங்க பாசிச எதிர்ப்பு என்ற பெயரில் திமுக ஊழலை வந்து நீங்க வந்து பேச விடாம பண்றீங்க. அதை பேசுறவங்களெல்லாம் பாசிச ஆதரவாளர்னு முத்திர குத்துறீங்கன்னு சொல்றேன். அப்ப ஸ்டான் கே சுவாமி வந்து என்னங்க ஊழல் பண்ணாரு? இவங்க சுதா பரத்வாஜ் வந்து என்ன ஊழல் பண்ணாரு? அப்புறம் வந்து கௌதம் நவலக்கா வந்து என்ன ஊழல் பண்ணாரு? அப்புறம் வந்து ஆனந்த் தெல்தும்டே அவர் வந்து என்ன ஊழல் பண்ணாரு? எதுக்கு அவங்கெல்லாம் சில வருடங்கள் சிறையில் இருந்தாங்க? யுஏபிஏ சட்டத்தில் வந்து எதற்காக சிறையில் இருந்தாங்க? அவர்கள் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஊழல் நீங்க சொல்றதோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயமா? அப்ப ஸ்டான் கே சுவாமி வந்து பீகார்ல, ஜார்க்கண்ட்ல பழங்குடி மக்கள் மத்தியில வந்து வேலை செய்யறாரு. அவர் வேலை செய்யக்கூடாது, அவரை வந்து சிறையில் வைத்து வதைத்து அவரை வந்து தானா வந்து உயிர விடணும் அப்படின்னு அவர் போலீஸ் ஜீப்ல வச்சு அங்க வடகிழக்கு இந்தியால இருந்து இங்க வடமேற்கு இந்தியா வரைக்கும் அலைக்கழித்து வந்து கொன்றீர்களா இல்லையா? ஒரு ஸ்ட்ரா கொடுக்க கூட முடியாதுன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஒரு கண்ணாடி கூட கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஊழல் என்று சொல்வதன் மூலமாக இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து உருவாக்கி இருக்கின்ற பாசிசத்துல ஊழல் ஒரு மிகப்பெரிய அங்கம். அந்த ஊழல் என்பது நீ ஒரு கலெக்டர் ஆபீஸில் நடக்கிற ஊழல் போலவோ, ஆர்டிஓ ஆபீஸில் நடக்கிற ஊழல் போலவோ,
அல்லது பொன்முடி செந்தில் பாலாஜியோட ஒப்பிடவே முடியாது. இப்போ அதானி வந்து பல லட்சம் கோடி வந்து சுருட்டி இருக்கிறார் என்பது வந்து அதில் எல்ஐசி பணம் இருக்கு, ஸ்டேட் பேங்க் பணம் இருக்கு. இப்போ இந்த பொதுத்துறைகளை இவ்வளவு வந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். நீரவ் மோடியா இருக்கட்டும், விஜய் மல்லையாவா இருக்கட்டும். அப்ப இதெல்லாம் நடந்திருக்குதே, இதுல வந்து இந்த நாட்டுடைய நீதித்துறையோ வருமான வரித்துறையோ ஈடியோ ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? உச்ச நீதிமன்றம் கூட அதை கைவிரித்திருக்கிறதே. இப்ப சித்தார்த்த வரதராஜன் வந்து ஊழல் செய்த குற்றவாளியா? இப்ப சமீபத்தில் அவர் வந்து மீண்டும் வந்து பெகாசஸ் மூலமாக அவர் போன் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ்ல வந்து ஒரு கட்டுரை ஆதாரப்பூர்வமாக வந்திருக்குது. அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்போ நீங்க பெகாசஸ் மூலமாக வந்து ராகுல் காந்தி என்ன ஊழல் பண்ணாரு? எதுக்கு ஒட்டு கேட்குறீங்க? அப்ப ஊழல் என்பதை விட இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்புகள் அத்தனையும் வந்து நிர்மூலமாக்கி அதை தன்னுடைய பாசிசத்தின் கொடுங்கோலுக்குள்ள கொண்டு வந்து தனக்கு ஆதரவான ஒரு முதலாளிகள் வட்டத்தை உருவாக்குவதுதான் பாரதிய ஜனதாவினுடைய திட்டம். திமுகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்திருக்குதா? திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்திருக்குதா? அல்லது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்குதா? பாரதிய ஜனதாவுக்கு தானே வந்திருக்குது. அப்படி வந்த சட்டப்பூர்வமான பணம், அப்புறம் சட்டப்பூர்வம் அல்லாம உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வசதிகள், இதை வைத்து கொண்டுதான் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இங்கே வந்து வாங்கிய காசுக்கு மேலே கூவுகிறார்கள். காசு வாங்கிட்டு தான் பேசணும்னு அவசியம் இருக்குதான்னு கேட்குறேன். கண்டிப்பா அப்படி இருந்தா எஸ்பி வேலுமணிட்ட வந்து நீங்க கொஞ்சி குழாவி அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு, நல்லா இருக்கீங்களா, கோவையில வந்து சிறுவாணி தண்ணி எல்லாம் குடிச்சிங்களா, இப்படி கொஞ்சி குழாவி எதுக்கு பேட்டி எடுக்கணும்? எடப்பாடியை பத்தி நீ நேற்று என்னைக்கு மீம் போட்ட, இன்னைக்கு நீ பேச தயாரா? நீ ஊழல் பேசுறல்ல, ஏன் கவர்னர் வந்து RS ரவி அதுக்கு வந்து இன்னும் அனுமதி கொடுக்கல? ஊழல்லாம் எல்லாத்தையும் தானே பேசணும். அப்ப இங்க ஊழல் என்பது திமுக வந்து ஊழல் செய்கின்ற கட்சி, அமைச்சர்கள் வரிசையா மாட்ட போறாங்க என்று ஒரு கதையாடலை உருவாக்கி இவர் நேரடியாக பாசிசத்திற்கு துணை போகிறார். அந்த பாசிசம் என்பது இந்த ஊழலை விட பல மடங்கு வந்து அதிகமான ஒரு ஊழல் கட்டமைப்பை கொண்டிருக்க கூடிய ஒரு மெக்கானிசம். அதை நீ ஆதரிக்கிற. சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு பிக் பாக்கெட் வந்து 10 ரூபா 50 ரூபா அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க விஜய் மல்லையா வந்து 10,000 கோடி அடிக்கிறாரு. இவர் வந்து பிக் பாக்கெட்டை பத்தி பேசுறாரு. இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ வந்து என்றைக்காவது வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மீது போயிருக்குதா? ஏன் அதானி இதுல வந்து ரைடு நடக்கல? அசாம் முதலமைச்சர் வழக்கு வந்து என்னாச்சு? இங்க அஜித் பவார் வந்து வழக்கு என்னாச்சு? இது லிஸ்ட் அடுக்கிட்டே போலாம்ல. அப்ப நீங்க திட்டமிட்டு நீங்க செய்வதற்கு என்ன காரணம்? திட்டமிட்டு ஆம் ஆத்மி மேல வழக்கு, திமுக மேல வந்து வழக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் மேல வழக்கு, காங்கிரஸ் கட்சி மேல வழக்கு, இப்படி செலக்டிவா இருப்பதற்கு என்ன காரணம்? இது பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறதா இல்லையா? இந்த அபாயத்தை புரிய வேண்டுமா இல்லையா? எல்லா பத்திரிகைகளும் இதைத்தான் மோடிக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கும் போது, வயரு இந்த மாதிரி ஸ்கிராலு ஒரு சில ஊடகங்கள் எதிர்த்து பேசும்போது, நியூஸ் கிளிக்கு இவங்கெல்லாம் நியூசிலாண்டின்னு பேசும்போது அவர்களுக்கு எதிராக அடக்குமுறை ஏவி விடுவது யார்? இப்ப சவுக்கு சங்கர் வந்து இன்றைய பல கோடிகளுக்கு அதிபதி. அவர் வீட்டுக்கு வந்து ஈடி போகுமா? போகாது. மாறாக ஒரு சில்லற சேலம் பிஜேபி காரனுக்காக ஈடி வந்து போகுது. சவுக்கு சங்கர் அவர்களே, உங்கள் ஊழலுடைய யோக்கியம் இதுதான். ஒரு அப்பாவி விவசாயிகளை தண்டிப்பதற்கு தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஈடி பயன்படுவதே தவிர இங்கே வந்து பெரிய பெரிய முதலைகளை வந்து தப்ப விடுகிறது. இவங்க வந்து பொன்முடி செந்தில் பாலாஜின்னு சொல்லி வந்து நீங்கள் இதை திசை திருப்ப பார்க்கிறீர்கள். விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.